Hello everyone. So again பார்த்தீங்கன்னா நம்ம next monthக்கான schedule கொண்டு வந்துட்டோம். So இப்போ நம்ம இருக்கிறது ஆகஸ்ட் month. ஓகேவா? So ஆகஸ்ட் monthக்கான schedule போறதுக்கு முன்னாடி சப்போஸ் நீங்க இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைமே வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். நாங்க ஜூன் அண்ட் ஜூலை மந்த்ல இந்த மாதிரி schedule ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? So ஜூன் மந்த்க்கான schedule-யும் ஜூலை மந்த்க்கான schedule என்ன நான் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறேன். Some basic concepts of chemistry முடிஞ்சிருச்சு, IUPAC முடிஞ்சிருச்சு, isomerism முடிஞ்சிச்சு, periodic table, metallurgy. ஓகேவா? நான் இங்கே வேணா எழுதிடுறேன். Some basic concepts of chemistry முடிஞ்சிச்சு, IUPAC, isomerism. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள், மெட்டலர்ஜி. ஓகே, அடுத்து ஜூலை மந்த்ல நாங்கள் கம்ப்ளீட் பண்ண சாப்டர் என்ன அப்படின்னா கெமிக்கல் பாண்டிங், GOC, hydrogen. Chemical bonding, GOC, hydrogen. Chemical bonding, GOC, hydrogen. இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நல்லா பார்த்து கெமிஸ்ட்ரி பற்றி தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, IUPAC, ஐசோமெரிசம், பீரியாடிக் டேபிள், மெட்டலர்ஜி, கெமிக்கல் பாண்டிங், GOC, ஹைட்ரோஜன் ஆட்டம். ஓகே, ஹைட்ரோஜன் வச்சு ஒரு லெசன் இருக்கும், சின்னதாக லெசன், ஒரு நல்ல அருமையான ஒரு லெசன். இப்போது கம்மிங் டு திஸ் மந்த் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டு இங்கே கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் டேட் பார்த்துக்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து எஸ் பிளாக் எலிமெண்ட், ஹைட்ரோகார்பன் நல்ல ஒரு லெசனு. இந்த மந்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் பேக்டாக இருக்கும். எஸ் பிளாக் எலிமெண்ட், ஹைட்ரோகார்பன், ஹாலோ ஆல்கின், ஹாலோ ஏரியன்ஸ், அப்புறம் பி பிளாக். ஆக்சுவலாக இந்த மந்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் பேக்டான ஒரு லெசன் நிறைய இருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ அது வராது. எப்போ பார்த்தீங்கன்னா 3 to 4 days வந்து மந்த்லி ஃப்ரீயாக இருக்கும் முடிக்கிறதுக்கு. இந்த மந்த்ல அது இல்லை. ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோ. எஸ் பிளாக் எலிமெண்ட் முடிக்க போகிறீங்க. ஹைட்ரோகார்பன் ஒரு பெரிய லெசனு. அகைன் ஹாலோ ஆல்கின், ஹாலோ ஏரியன்ஸ் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். அகைன் பி பிளாக் அருமையான ஒரு லெசன், கொஞ்சம் பெரிய லெசன் தான். இது வந்து முடிக்க போகிறாங்க. அப்போ ஆல்ரெடி முடித்ததோடு இல்லாமல் இப்போ ஒரு 4 லெசன் முடிக்க போகிறாங்க. ஃபிசிக்ஸில் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக எங்களோட ஷெட்யூலை பொறுத்தவரைக்கும் இந்த நியூட்டன்ஸ் ஆஃப் மோஷன் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இதெல்லாம் நாங்கள் முன்னாடியே முடிச்சிருப்போம். ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து எனக்கு வந்து என்னோட செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது. அதனால இந்த லெக்சர்ஸ் 1, 2, 3 எல்லாம் நான் இங்கே பாருங்கள், வீடியோ இன்றைக்கி ரெக்கார்ட் ஆகுது 27ஆம் வீடியோ ரெக்கார்ட் ஆகிக்கிறது. ஸோ 27ஆம் ஈவினிங்கை முடிச்சாச்சு. நாங்கள் லெக்சர் 1, 28ஆம் லெக்சர் 2 வருது, 28ஆம் 29ஆம் லெக்சர் 3 வந்துடும். ஸோ இந்த மந்த்தே நாங்கள் இதெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாம் இருக்குது. அப்போதைக்கு நான் லைவ் கிளாஸ் கொடுக்க முடியாது, ஜஸ்ட் ஒரு 1 வீக்கு. பட் நீங்கள் வந்து இப்போ செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இதுவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் 2, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் 3, 4, 5, 6, 7 லெக்சர் மோர் தென் சஃபிஷியன்ட். நானே 6 லெக்சரில் முடிச்சிருவேன். பார்ப்போம். இல்லை 7 வரும், ஏன்னா PYQ இதெல்லாம் பார்க்கணும்ல, எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் எனர்ஜி பவர். சரிங்களா? ஸோ ஒர்க் எனர்ஜி பவர்லேயும் அகைன் பார்த்தீங்கன்னா 7 லெக்சர். இதோட பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து கம்ப்ளீட் ஆகிரும். 12th பார்த்தீங்கன்னா மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் 12th பார்த்தீங்கன்னா 11th ஃபிசிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 12th இல்லை, ஃபிசிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன லெக்சர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 11th பேசிக் மேத்ஸ். ஓகே, அடுத்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், மோஷன் இன் 1D அண்ட் 2D. இது 11th 1D 2D கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நியூட்டன்ஸ் லாக்கு வந்தாச்சு. 12th என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் 1, எலக்ட்ரோஸ்டாட்டிக் 2, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். ஓகேவா? ஸோ மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் முடிச்சாச்சு. இது ஆக்சுவலாக லெசன் பேர் தப்பாக போட்டு இது மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் டைப் பண்ணுறப்ப தப்பாக போட்டு மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், அதாவது CBSE புக்கில் இருக்க 5வது லெசன். ஸ்டேட் போர்டு புக்கில் பார்த்தீங்கன்னா 3வது லெசனில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்.
ஓகே. ஸோ மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் தான் அந்த லெசனோட பேர். நான் மூவிங் சார்ஜ் மேக்னட்டிசம் தப்பாக போட்டேன். ஸோ அதோட 3 லெக்சர் வரும், 1 2 3. இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசன் முடிஞ்சிடும். இதுக்கு அப்புறமேலு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் EMI, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் ஒரு 5 லெக்சர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இங்கே நாங்கள் சண்டே எப்பவுமே கிளாஸ் எடுக்க மாட்டோம். சண்டே வந்து எப்போயாச்சும் எனக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் நடத்திட்டேன்னா இந்த புக்கு முடிஞ்சிடும். 12th ஃபஸ்ட் வால்யூம் புக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னாலும் ப்ராப்ளம் கிடையாது. நாங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணபடி நீட்டாக தான் போய்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஒரு பெரிய டிஃப்ரென்ஸில் ஒன்றுமே வரல. என்ன ஷெட்யூல் பண்ணோமோ அந்த தான் டே டு டேயாக ஃபாலோ ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகே. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், ஆனால் நான் இவ்வளோலாம் படிக்கவே இல்லை. ஸோ இது பார்த்தோன்னா என் கோச்சிங்கில் படிக்கிற என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ படிச்சிருக்காங்க, எவ்வளோ லெசன் முடிச்சிருக்காங்கிறது உனக்கு இங்கே தெரிஞ்சிடும். ஓகேவா? எங்கே தெரிய போகுது? இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. ஃபிசிக்ஸில் ஆக்சுவலாக கெமிஸ்ட்ரியில் இந்த மாதம் முடித்த லெசன் இதில் சேர்க்கவே இல்லை. சரிங்களா? கெமிஸ்ட்ரியில் இந்த மந்த் நான் முடித்த லெசன் இதில் சேர்க்கலை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் நானும் சொல்யூஷன் லெசன் டீச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இன்னொரு லெசன் என்ன பிளான் பண்ணியிருக்கேன், சொல்யூஷன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். அந்த 2 லெசனும் நான் டீச் பண்ணிடுவேன். அப்போ கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ லெசன் முடிக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 4 5 6 7 8, இங்கே ஒரு 4, அங்கே ஒரு 2, 14 லெசன். மொத்தம் 28 லெசனில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 லெசன் கிட்டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் ஒரு புக்கே முடிஞ்சிருச்சு, 2 புக்கு முடிஞ்சிருச்சு. அதான் கணக்கு. 11th பார்த்தீங்கன்னா 1 2 3, அடுத்து 4 5 6 7 லெசன் இதுக்கு முன்னாடி முடிஞ்சிருக்குது. இந்த மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா 8 9 10 11 12 லெசன் முடிஞ்சிடும். என்ன என் கையிலே கதை காட்டுறேன்னா இது ஒரு லெசன், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் ஒரு லெசன், மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் ஒரு லெசன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஒர்க் எனர்ஜி பவர். ஸோ 5 லெசனு. இங்கே 1 2 3 4 5 6 7க்கு அப்புறம் சரியா, 7க்கு அப்புறம் ஒரு 5 12 லெசனு. ஸோ 12 லெசன் ஆல்மோஸ்ட். இதுலேயும் பாதி புக்கு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாதி சிலபஸ் முடிஞ்சிச்சு. பாதி சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு முடிச்சாச்சு. நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு என்ன பண்ணியிருக்கணும், ஆல்மோஸ்ட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்க வேண்டும். சார் நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் படிக்கலான்ட்டு இருந்தோம். அதே மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எந்த சிச்சுவேஷனில் இருப்பீங்கன்னா, சார் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுவோம் நல்ல மார்க் அப்படிலாம் நினச்சோம். சரிங்களா? ஸோ ஈவன் என்கிட்ட படித்த ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஆயிருக்குது. 600 மார்க்லாம் எடுத்திருந்தாங்க. பட் 600 மார்க் இந்த டைம் கிடைக்குமா அப்படிங்கிறதே டவுட்டு. ஏன்னா அவங்க வந்து கேட்டகரி வைஸ் மார்க் வரும் பார்த்தீங்களா, ரேங்கிங் கேட்டகரி வைஸ் போடுறதுனால 600 மார்க்கில் எனக்கு கேட்டகரி கிடைக்குமானே தெரியல. அதனால் பெட்டர் பேசாமல் என்ன பண்ணிடுறேன், படிக்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ நீங்களும் மேபி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஷெட்யூல்டு வேலை படித்தா ஓகே. இந்த ஷெட்யூல்டு வேலை நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்மளோட ஆன்லைன் கிளாஸை ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி முடித்த லெக்சர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு ரெக்கார்டட் ஃபார்மேட்டில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் ரெக்கார்டட் வீடியோஸ் ஒரு நாளைக்கு டெய்லி கண்டிப்பாக உட்காந்து பார்க்கலாம். டெஸ்ட் சீரிஸ் உங்கள்கிட்ட இருக்குமா அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்வியாக இருக்கும். எஸ், நம்மள்ட்ட டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. டெஸ்ட் சீரிஸ் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ மாதிரி கொடுத்துட்றேன். சப்போஸ் நீங்கள் ஒரு செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட் அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் மட்டுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ்க்கெலாம் நீங்கள் பே பண்ண தேவைப்படாது. நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்மள்ட்டே ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் எஸ், எனக்கு வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா ஆப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், ஏமர்ஸ் ஆப்பில் ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். சப்போஸ் இல்லை சார் நான் உங்கள்கிட்ட கோர்ஸ்லேயே ஜாயின் பண்ணிடுறேன் சார், ஏன்னா என்னால் இவ்வளோ இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுன்னு தெரியல, எங்கே படிக்கணும், என்ன பண்ணணும், எதெல்லாம் சேர்க்கணும், எதெல்லாம் சேர்க்கக்கூடாது, எதெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் படிக்கக்கூடாது, அந்த மாதிரி டவுட்டு கன்ஃபியூஷன் அதெல்லாம் இருக்குது, நான் உங்கள்கிட்ட சேர்ந்துடுறேன் அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த டைம் சேர்ந்துருங்க. சரிங்களா? ஸோ தயவுசெய்து வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் 1 day 2 day வெயிட் பண்ணுங்கள். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் வரப்போகுது. அந்த வீடியோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணிடுங்க. வீட்டில் சொல்லி வச்சுருங்க, நான் இந்த இன்ஸ்டியூட்டில் தான் சேரலான்னு இருக்கேன். ஃபீஸ் கேட்டாங்கன்னா 2 நாளில் இண்டிபெண்டன்ஸ் டே கிட்ட நான் ஃபீஸ்க்கான வீடியோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்க? ஸோ இதான் உங்கள்கிட்ட நான் சொல்ல நினச்சது.
தயவுசெய்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களையே நீங்கள் ஏமாத்திராதீங்க. ஒன்று நீங்கள் இந்த அளவுக்கு லெசன் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்கன்னா வெல் அண்ட் குட், எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. இல்லை சார் நாங்கள் இந்த அளவுக்கு படிக்கல அப்படின்னா தயவுசெய்து இனிமேலாவது ஜாயின் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லை நான் இப்படியே ஏமாற்றிட்டு உட்கார போகிறேன்னு நீ உன்னையும் ஏமாற்றிக்கிற, உங்கள் பேரண்ட்ஸையும் ஏமாற்றிக்கிற, உங்கள் வாழ்க்கையை நீ ஏமாற்றிக்கிற. அதை விட பெட்டர் என்ன, இன்னும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடியல, இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போய் சேர்ந்துரு, ஒரு காலேஜ் எடுத்துக்கோ. சரியா? ஸோ இதான் நான் வந்துட்டு சொல்லணும்னு நினச்சது. தயவுசெய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உட்காந்து நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.